ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். இதையும் இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இதையும் 2 ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இதை நம்ம மடித்து வச்சுக்கணும். இப்போது இதில் மேலே கொஞ்சம் இருக்கு இல்லையா, இங்கே அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம பெட்டல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்டராக இருக்கிற லைனை வச்சு இந்த சைடு ஒரு பெட்டல், அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு பெட்டல், இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ட்ரா பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது அப்படியே ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது திரும்ப 2 ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். முன்னாடி எடுத்ததை விட சின்ன சைஸ், இது சின்ன சைஸ். இப்போ இதை விட இது சின்ன சைஸ். இதுலேயும் இதே ஃப்ளவரை ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த பெரிய ஃப்ளவருடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே அதை விட சின்ன சைஸ் இதை ஒட்ட போகிறோம். திரும்ப இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இன்னொரு பீஸையும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதை இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ ரெட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அகெயின் இன்னொரு வாட்டி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வரணும். மேலே கொஞ்சோண்டு கேப் விட்டுருக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதை அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவருடைய சென்டரில் இப்படி ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மொத்தம் 3 ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இப்போது இதில் லீஃபோடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ ட்ரா பண்ணதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு ஃபுல் லீஃப் கிடச்சிருக்கும். இப்போ திரும்ப இதை மடித்து வச்சுடுங்க. இப்போது இந்த சைட் திருப்பிட்டு இதையும் நம்ம இந்த மாதிரி கிட்ட கட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். கொஞ்சோண்டு கேப் விட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கட் பண்ணோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணணும். க்ராஸாக கட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷார்ப்பாக அப்படி கிடைக்கும். இந்த மாதிரி ஓகேவா, இப்படி கட் பண்ணணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மொத்தம் 6 லீஃப் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். சும்மா அட்டை மாதிரி இருந்தால் போதும், ரவுண்ட் சைஸில். இப்போது இதில் இந்த லீஃப் எல்லாத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒட்டிட்டு கரெக்டாக அதோடைய ஆப்போசிட் சைடில் இன்னொன்று, அதுக்கப்புறமா அதில் 2 பக்கமும் ஒட்டிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது இதுக்கு மேலே ஃப்ளவரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி 2 ஃப்ளவரையும் ஒட்டிடலாம். இப்போ இதுவும் ஒட்டியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பர்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது லென்த்தாக வேணுன்றதுனால இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் 2 பீஸை. இப்போது இதில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை இப்படி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒட்டு போகிறோம். ஸோ ஒன்று அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இன்னொன்று இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போது இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி இதை எண்ட் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம்.
ஒரு சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், இன்னொரு சைடு இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மொத்தம் 3 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு லென்த்து வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லென்த்தில் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போது இதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பர் கட் பண்ணி எடுத்து அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு குட்டி ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை க்ராஸாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணோம். ஸோ இதில் ஒரு சின்ன ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெட்டலை இப்படி கட் பண்ண போகிறோம். அந்த கட் பண்ண பெட்டல் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பெட்டலை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் குட்டி பேப்பர் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இல்லைனா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியும் ஷேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தம் 3 ஃப்ளவர் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதோடைய எண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி மீதி 2த்துலேயும் இந்த 2 ஃப்ளவரை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் த்ரெட்டோ இல்லை சாட்டன் ரிப்பனும் யூஸ் பண்ணி வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் சைட் டேப் போட்டியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த வால் ஹேங்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.